41வது ஸ்லோகம். ந கர்த்தவ்யம் மகாராஜா சர்வதா சுபமிச்சதா சுபம் இச்சதா தயயா சர்வபூதேஷு சந்துஷ்டோ ஏன கேனச. ராஜாவே, மங்களம் உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவா, நன்மை வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவா, அடுத்தவாளை துரோகிக்காம இருக்கணும், மனசாலையும் சரீரத்தாலையும் ஆரையும் நோகடிக்க கூடாது, எல்லா உயிரினங்களையும் கருணையோடு கூடிட்டு பாசத்தோடு கூடிட்டு சம்ரட்சிக்கணும், என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு திருப்திப்பட்டுக்கணும், அதிக ஆசைப்பட்டுக்கப்படாது. 42வது ஸ்லோகம். சர்வேந்திரியோபசாந்தியாஜ துஷ்யத்யாசு ஜகல்பதே ஆத்மவத் சர்வபூதேஷு சிந்தனீயம் நிருபோத்தமா. இந்திரியங்களை ஜெயிச்சு அந்த கரண சுத்தி வந்தவா, சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாள்கிட்ட இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டிகர்த்தாவும் பிரபஞ்சத்தோடு பரிபாலகரும் எல்லாமான அந்த திரிமூர்த்திகள் அப்படிங்கிற தேவதைகள் அனுகிரகிப்பா, இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுற ஜகல்பதி அனுகிரகிப்பர். ராஜாவே, சர்வ உயிரினங்களையும் ஒன்ன நீ எப்படி பாசத்தோடு கூடி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கணும். உன்னோட சரீரம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறியே, அதே மாதிரி எல்லாருக்கும் அவாவா சரீரம்தான் முக்கியம். அந்த குழந்தைய கொன்னுட்டு உன்னோட சரீரத்தை குணப்படுத்தணும்னு நீ நினைக்கிறது தப்பாக்கும். 43வது ஸ்லோகம். ஜீவிதவ்யம் பிரியம் நூனம் சர்வேஷாம் சர்வதா கில த்வம் இச்சசி त्वमिच्छसि सुगं कर्तुं देहं हत्वा त्वमुं द्विजं தேகம் ஹத்வாது அமும் திஜம். வாழறது அப்படிங்கிறதாக்கும் எல்லாருக்கும் எப்பவும் பிரியம். ஏதோ ஒரு சரீரம் எடுத்து இந்த பூமியில பிறந்து மரணம் வரைக்கி நன்னா வாழணும் அப்படின்னாக்கும் எல்லாருக்கும் நினைப்புள்ளது. இந்த பிராமண குமாரனை கொன்னுட்டு நீங்கள் அடையறதுக்கு ஆசைப்படுறது உங்களோடு சரீர சௌக்கியமாக்குமே, அது தவறாக்கும். 44வது ஸ்லோகம். கதம் ந இச்சதஹ அசௌ கதம் நேச்சேதசௌ தேகம் ரட்சிதும் ஸ்வசுகாஸ்பதம் பூர்வஜன்ம கிருதம் வைரம் நானேன சஹதே நிருபா ந அனேன சஹதே நிருபா. சொந்தம் சுகத்துக்காயிட்டு சரீரத்தை காப்பாத்துறதுக்கு தான் இந்த குழந்தையும் ஆக்ரஹிக்கிறது. உங்களுக்கு இவனுமாயிட்டு இந்த குழந்தையுமாயிட்டு பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது வைராக்கியம் இருக்கா? என்னத்துக்கு இப்படி கொல்ல பார்க்குறேன் அந்த குழந்தைய? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிட்டு? 45வது ஸ்லோகம். ஏனாமும் ஹந்துகாமஸ்துவம் திஜபுத்ரம் நிராகசம் யோயம் ஹந்தி வினா வைரம் ஸ்வகாம சததம் புனா. அப்படி இல்லைன்னா பின்ன ஒரு பாபமும் செய்யாத இந்த பிராமண குமாரனை நீங்கள் என்னத்துக்கு கொல்லறதுக்கு ரெடி ஆகிற? உங்களோடு செல்ஃபிஷ் ஆயிட்டு இருக்கிற ஆக்கிரகங்களுக்கு ஆயிட்டு ஒரு வைராக்கியமும் இல்லாத ஒருவனை கொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை. 46வது ஸ்லோகம். ஹந்தாரம் ஹந்திதம் பிராப்ய ஜனனம் ஜனனாந்தரே ஜனகோஸ்ய சுதுஷ்டாத்மா ஏனா சௌதே சமர்ப்பிதா. ஒருத்தன் கொன்னானா அந்த கொல்லறவனை கொல்லறதுக்கு கொல்லப்பட்டவன் வேறொரு ஜென்மம் எடுத்து கொல்லறதுக்கு வருவன் அப்படிங்கிறது உறுதியாக்கும். ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த ஜென்மத்துல நீ அவனை கொன்னாய் அப்படின்னா அவன் அடுத்த ஜென்மத்துல ஒன்ன கொல்லறதுக்கு ரெடியா வந்துடுவன், அது உறுதி. அதனால நீ இவனை கொல்லாதே. உனக்கு இவனை கொல்லறதுக்கு கொடுத்த இவனோட அப்பா ரொம்ப துஷ்டனாக்கும், அதனாலேயாக்கும் சொந்தம் புத்திரன்னு கூடியும் பார்க்காதக்கே அந்த குழந்தைய கொல்லறதுக்கு கொண்டு வந்திருக்கான். 47வது ஸ்லோகம்.
स्वात्मजोदनलोभेन पापाचारसुदुर्मदे येष्टव्या बहवः पुत्रा यद् एकः अपि गयां व्रजेत् यद्येकोऽपि गयां व्रजेत् ധനം அப்படிங்கிறத ஆசைப்பட்டு சொந்தம் புத்திரனை வித்த இவன் மகாபாபியாக்கும், மகாதுஷ்டனாக்கும், முட்டாளாக்கும், கொடூரனாக்கும். எத்தனைதான் குழந்தைகள் நிறைய இருந்தாலும் ஆராதும் சொந்தம் குழந்தைகளை கொல்லுவாளா? பிரியமான நிறைய குழந்தைகள் இருந்தானா ஏதாவது ஒரு குழந்தை கயேல போய் ஸ்ராத்தம் நடத்தலாம். 48வது ஸ்லோகம். யஜேத ச அஸ்வமேதேன யஜேதஷ்டாஸ்வமேதேன நீலம் வா விருஷமுல் ஸ்ருஜேத் தேசமத்யே ஜய கஷ்டேத் பாபகர்ம சமாச்சரேத். நிறைய புத்திரர்கள் இருக்கிறவாளுல ஒரு புத்திரன் கயேல போய் பிதர்களுக்கு சிராத்தம் பண்ணலாம், இன்னொரு புத்திரன் அஸ்வமேத யாகம் செய்யலாம். அதே மாதிரி அந்த அஸ்வமேத யாகத்துல நீல அஸ்வத்த திக்விஜயத்துல ஜெயிச்சுண்டும் வரலாம். அதே மாதிரி இந்த நிறைய குழந்தைகள் இருக்கிறவன்ல ஒரு குழந்தை சிலப்போ ஏதாவது பாபகர்மத்தை செய்யவும் செய்யலாம். எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்றும் இருக்க மாட்டா. மாதாபிதாக்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தா ஓரோ குழந்தைகள் ஓரோ வித சுபாவத்துல இருக்கும். ஒருத்தன் நல்லதை செய்வன், ஒருத்தன் கெட்டவன் செய்வன், ஒருத்தன் புத்தி இல்லாதவனா இருப்பன், ஒருத்தன் புத்தி இருக்கிறவனா இருப்பன். இப்படி 5 பேரிலும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணமாக்கம் இருக்கும். இவனுக்கு 3 புத்திரர்கள் இருக்கா இந்த பிராமணனுக்கு. அதுல முதல் புத்திரன் பிதிருகர்மம் செய்யட்டும் அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். கடைசி புத்திரனை அவ அம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. நடுவில் இருக்கிற குழந்தைய அவன் வித்தான். அவனுக்கு அப்பாவோட சப்போர்ட்டும் இல்லை, அம்மையோட சப்போர்ட்டும் இல்லை. அந்த குழந்தைய அவ வித்தா. அவன் செஞ்ச பாவத்தோடு அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும், பெரிய பாபகர்மமாக்கும் அவன் செஞ்சிருக்கான். அவன் செஞ்ச பாபத்துக்கு உடந்தை போனானாக்கா அந்த பாபத்தோடு பலனை ராஜாவான நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரன் ராஜா கிட்ட சொன்னார். 49வது ஸ்லோகம். ஷஷ்டாம்சஸ்தஸ்ய பாவஸ்ய ராஜா புங்க்தேன சம்சயான் நிஷேதனியோ ராஜ்ஞாசௌ பாபம் கர்த்தும் சமுத்யதா. அந்த பாபத்தோடு 1% ராஜா அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த பிராமணன் செய்யறதுனோடு பாபத்துல 1%, 1% உங்களுக்கு கிடைக்கும். பாபம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறவனை தடசம் பண்ணி நிப்பாட்ட வேண்டியது ஒரு ராஜாவோடு கடமையாக்கும். இவன் சொந்தம் புத்திரனை வித்தது மட்டும் இல்லை, அந்த புத்திரனை கொல்லறதுக்கும் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கிற அவனை அதுலேருந்து தடசம் பண்ணி நிப்பாட்டி அவனுக்கு தேவையான சிக்ஷையை கொடுக்க வேண்டியது ராஜ தர்மமாக்கும் அப்படின்னு விஸ்வாமித்திரன் ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு உபதேசம் பண்றார். கடமையிலேந்து தவறாதே ராஜாவே. 50வது ஸ்லோகம். ந நிஷித்தஸ்த்வயா கஸ்மாத் புத்ரம் விக்ரேதுமுத்யதா சூரியவம்சே சமுல்பன்ன திரிசங்குதனய சுபா. புத்திரனை விக்கிறதுக்கு துணிஞ்சவன நீங்கள் எதனால சிட்சிக்கலை? அந்த முயற்சியிலேந்து அவனை எதனால தடுக்கலை? சூரிய வம்சத்துல திரிசங்குவோடு உத்தம புத்திரனாயிட்டு ஜனிச்சவராக்குமே ஹரிச்சந்திர மகாராஜாவே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதர்மம் செய்யறதுக்கு கூட்டு சேரலாமா?
51வது ஸ்லோகம். ஆர்யஹ து அனார்யவத் கர்மா கர்த்தும் இச்சசி பார்த்திவா மோஜனான் முனிபுத்திரஸ்ய காரணாத் வஜனஸ்ய மே. ஆர்யஸ்த்வனார்யவத் கர்மா கர்த்துமிச்சசி பார்த்திவா மோஜனான் முனிபுத்திரஸ்ய காரணாத் வஜனஸ்ய மே. சிரேஷ்டனாக்கும் நீங்கள் சூரிய வம்சத்துல திருஷங்குவோடு உத்தம புத்திரனாயிட்டு ஜெனிச்ச நீங்கள் சிரேஷ்டனாக்கும். அப்படி இருக்கிற நீங்கள் நிந்தியமான கர்மம் செய்யறதுக்கு ஆக்ரஹிக்க கூடாது. முனியோடு புத்திரனை கெட்டி போட்டிருக்கே, அவனை அந்த பந்தனத்திலேருந்து விடுதல் பண்ணுங்கோ. நான் சொன்னதை அப்படியே நீங்கள் கேட்டு நடக்கணும். அப்படி கேட்டு நடந்தானா ராஜாவே உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். 52வது ஸ்லோகம். தவதேஹே சுகம் ராஜன் பவிஷ்யத்யவிசாரணாத் பிதா தேசாபயோகேன சண்டாலத்வமுபாகதா. ராஜாவே உங்களுக்கு இந்த நோயெல்லாம் போயிடும், சரீரத்துக்கு சௌக்கியம் உண்டாகும், சந்தேகமே இல்லை. முனிசாபத்தால சண்டாலத்துவம் பிராபிச்ச உங்களோடு அப்பாவை நீங்கள் இப்ப நினைச்சு பாருங்க. அந்த அப்பாவை, உங்களோட அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பினவராக்கும் நான். அதை நீங்கள் நினைச்சு பாருங்க. 53வது ஸ்லோகம். மயா சௌதேன தேஹேன சொர்லோகம் பிராவித கிலா தேனைவ பிரீதி யோகேன குருமே வதனம் நிருபா. இதே வசிஷ்ட முனியோடு சாபத்தாலியாக்கும் திருஷங்குவாயிட்டு சாபம் கிடைச்சது உங்களோட அப்பாவுக்கு. அப்படி இருக்கிற உங்களோட அப்பாவுக்கு சண்டால ரூபம் கிடைச்சது. அந்த சண்டாலத்துவம் பிராபிச்ச உங்களோட அப்பாவை சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி வச்சேன். அப்படி இருக்கிற நானாக்கும் உங்ககிட்ட சொல்லுறேன், இந்த பாவ பிரவൃத்தியை செய்யாதவங்க உங்களுக்கு சரீர சௌக்கியம் உண்டாகி வரும். உங்களுக்கு உங்க அப்பாவை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பினோட சந்தோஷம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தை நினைச்சு பாருங்கோ. அதை நினைச்சிட்டாவதும் ராஜாவே நான் சொல்லற மாதிரி கேளுங்கோ. இந்த மாதிரி அதர்ம பிரவൃத்திகளை செய்யாதங்கோ, நிப்பாட்டுங்கோ. 54வது ஸ்லோகம். முஞ்சைனம் பாலகம் தீனா ருதந்தம் பிருஷம் ஆதுரம். முஞ்ச ஏனம் பாலகம் தீனம் ருதந்தம் பிருஷம் ஆதுரம் யாஜிதஹ அசி மயா நூனம் யஜ்ஞே அஸ்மின் ராஜசூயகே. யாஜிதோசி மயா நூனம் யஜ்ஞேஸ்மின் ராஜசூயகே. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா அழுது சங்கடப்படுற இந்த குழந்தைய விட்டுடுங்கோ. இந்த ராஜசூய யஜ்ஞத்துல வச்சு நான் உங்ககிட்ட அதுக்காயிட்டு ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷி ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். 55வது ஸ்லோகம். பிரார்த்தனா பங்கஜம் தோஷம் கதம் த்வம் நாவபுத்யசே பிரார்த்திதம் சர்வதா தேயம் மகேஸ்மின் நிருபசத்தமா. ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அதை கொடுக்கலைன்னா அதுக்கான தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப பவ்யமாயிட்டு ஒருத்தர் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணினா அதை தானம் பண்ணத்தான் வேணும். அப்படி கொடுக்கலைன்னா தோஷம் வரும். அதனால ராஜாவே இந்த யாகத்துல வச்சு நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறத நீங்கள் எனக்கு கொடுக்கணும். நான் கேட்கறது இதாக்கும், அந்த குழந்தைய விடுதல் பண்ணணும், அந்த குழந்தைய கொல்லக்கூடாது. 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜா கிட்ட சொல்றதும், 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயங்கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுமாக்கும். அந்யதா பாபமேவ ஸ்யாத் தவ ராஜன்ன சம்சயா
நான் கேட்டது எனக்கு கொடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு பாபம் உண்டாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற தேஜஸ்வியான அந்த தபசி ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச இது தஸ்ய வஜ ஸ்ருத்வா கௌஷிகஸ்ய நிருபோத்தமா. இப்படி விஸ்வாமித்திரன் சொன்னதை கேட்ட மகாராஜா என்ன பண்ணினார்? 57வது ஸ்லோகம். பிரத்யுவாஜ மகாராஜா கௌஷிகம் முனி சத்தமோ ஜலோதரேன காதேயா துக்கிதோஹம் ரிஷம் முனே. முனி சிரஷ்டனான விஸ்வாமித்ர முனிட்ட, அதாவது கௌஷிக முனிட்ட, கௌஷிக பரம்பரையில இருக்கிற அந்த முனிட்ட சொன்னார், காதி நந்தனான மகர்ஷே, நான் ஜலோதரம் அப்படிங்கிற நோயால ரொம்ப ரொம்ப துரிதம் அனுபவிக்கிறேன். வருணதேவனாக்கும் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்தார். சபிச்சார் என்ன, என்னோட புத்திரனை நான் அக்னியில ஹோமிக்கலை அப்படிங்கிற கோபத்துல என்ன சபிச்சார். பல விதமா நான் அவருக்கு பல சந்தர்ப்பங்களில பின்னத்தரேன்னு சொல்லி நாள்களை கழிச்சிருந்தேன். அப்புறம் என் பையனை யாகத்துல ஹோமிக்கிறதுக்கு நான் ரெடி ஆனப்போ என் புத்திரன் என்ன விட்டு போயிட்டார். அதனால எனக்கு நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. அதனால வருணன் அப்படிங்கிற தேவன் கோவிச்சுண்டு எனக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோயை கொடுத்துட்டார். அதுல நான் ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறேன். அதனால வசிஷ்ட மாமுனி அப்படிங்கிற என்னோடு ராஜகுருவாக்கும் என்கிட்ட இப்படி ஒரு ஐடியாவை சொல்லி கொடுத்தார். ஏதாவது ஒரு புத்திரனை பணம் கொடுத்து வாங்கி யாக யஜ்ஞத்துல ஹோமிச்சிடலாம், நோய் போயிடும் அப்படின்னு சொன்னார். நானாயிட்டு ஒன்றும் செய்யலை. 58வது ஸ்லோகம். தஸ்மாது ந மோஜயாமி ஏனம் அந்யது பிரார்த்தய கௌஷிகா. தஸ்மான்ன மோஜயாம்யேனம் அந்யத் பிரார்த்தய கௌஷயான் ந த்வயா விக்கிரஹ காரியேஸ்மின் மம சர்வதா. அதனால நான் இவனை விடுதல் செய்ய மாட்டேன். கௌஷிக முனே, வேற என்ன வேணுமானாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுக்குங்க. நீங்கள் இந்த விஷயத்துல என்கிட்ட தர்க்கம் பண்ண வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு தேவை என்னோட இந்த நோய் குணமாகிறதாக்கும். இந்த நோய் அப்படிங்கிறது என்ன பாடாப்படுத்துறது. அதனால என்னோடு ராஜகுரு சொன்ன அந்த வேலையை நான் பண்ண போறேன். எனக்கு உபதேசிச்சது ராஜகுருவான வசிஷ்டராக்கும். அதனால நான் பணம் காசு கொடுத்து இந்த பிராமண குமாரனை வாங்கியிருக்கேன். நான் ஹோமம் பண்ணத்தான் போறேன். நீங்கள் இதுக்காக என்கிட்ட சண்டை போட வேண்டாம். 59வது ஸ்லோகம். தது ஸ்ருத்வா வஜனம் ராஜ்ஞः விஸ்வாமித்ரः அதிகோபனः. தத் ஸ்ருத்வா வஜனம் ராஜ்ஞோ விஸ்வாமித்ரோதிகோபனா பபூவ துக்க சந்தப்தோ வீட்ச தீனம் திஜாத்மஜம். ராஜா அப்படி சொன்னதை கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப கோபம் வந்த விஸ்வாமித்ரர் சங்கடத்தோடு கூடிட்டு அந்த பிராமண குமாரனை பார்த்தார். அந்த பிராமண குமாரனை பார்க்க அவருக்கு ரொம்ப ரொம்ப சங்கடம் வந்தது. சின்ன குழந்தை, இந்த குழந்தைய அக்னியில ஹோமிக்க போறாளே, ஒரு பாபமும் செய்யலையே இந்த குழந்தை அப்படின்னு அந்த விஸ்வாமித்திரர் நினைச்சு துக்கிச்சார். இப்படின்னு சொல்லிட்டு 7வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் முடிவடைகிறது.